நான் உங்க ஜே சார். நம்ம இப்ப பார்க்க போற ப்ராஜெக்ட் ஹண்டிங் பேர்ட். அது எப்படி பண்றது, அதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னன்னு இப்ப பார்க்கலாம். ஒரு இன்சர்ட், ஒரு பேர்ட், கொஞ்சம் வயர், ஒரு மேக்னெட், 3 ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ், ஒரு ஸ்க்ரூ டிரைவர், தென் கிளிட்டரிங் ஸ்டிக்கர், கொஞ்சம் காயில், பேட்டரி வித் ஹோல்டர், நைஃப், ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர், தென் டபுள் டேப். இதை வச்சு எப்படி ப்ராஜெக்டை ரெடி பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம். ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. கண்டெய்னர்ல ஒரு ஸ்லாட் போட்டுங்க. ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக் எடுத்து வச்சுட்டு அதில் ஒரு ஹோல் பண்ணுங்க. அந்த ஹோலை மார்க் பண்ணுங்க. மார்க் பண்ணி கண்டெய்னர்ல ஒரு ஹோல் போடுங்க. இதுக்கு ஸ்ட்ரைட்டா வச்சு கேப்ல ஒரு ஹோல் பண்ணுங்க. ஹோல் பண்ணிட்டு இதை வெளியே எடுத்து அதோட எட்ஜில் மேக்னெட்டை வச்சு டேப் போட்டுருங்க. டேப் போட்டு உங்கள் வயர் எடுத்துக்கோங்க. வயர் எடுத்து கண்டெய்னரில் நம்ம போட்டிருந்த ஹோலில் விடுங்க. அதை அப்படியே வச்சு கண்டெய்னரோட கேப்பை வச்சு க்ளோஸ் பண்ணுங்க. அது நல்லா ஆசிலேட் ஆகுதான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு உங்களோட வயரை மடிச்சிருங்க. மூவ் ஆகாமல் இருக்க கொஞ்சம் கிளிட்டரிங் ஸ்டிக்கர்ஸ் போட்டுருங்க. தென் காப்பர் வயர் எடுத்துக்கங்க. எடுத்துட்டு அந்த மேக்னெட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி வச்சு காயில் வைண்ட் பண்ணுங்க. ஒரு 10 to 20 டர்ன்ஸ் இருக்கிற மாதிரி வைண்ட் பண்ணுங்க. வைண்ட் பண்ணிட்டு அதை கட் பண்ணிங்க. இந்த காயில் நல்லா டைட்டாக ரிமூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக நல்லா டைப் பண்ணுங்க. டைப் பண்ணி முடிச்சுட்டு இந்த காயிலோட எனாமலை நல்லா ரிமூவ் பண்ணிங்க. உங்களோட பேர்டு எடுத்து அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்கில் விட்டுங்க. தென் உங்களோட இன்சர்ட் எடுத்து ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக்கில் விட்டுங்க. தென் பேர்டுக்கு ஸ்ட்ரைட்டாக வச்சு உங்களோட இன்சர்ட்டை விட்டுருங்க. ஓகே சிட்டிஸ், ப்ராஜெக்ட் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை எப்படி டெஸ்ட் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். உங்கள் காயிலோட 2 லீட் இருக்கும். அதில் ஒரு லீடில் ஒரு பேட்டரி ஹோல்டரில் பர்மனண்டாக பிடிச்சிக்கோங்க. தென் இன்னொரு லீடை டெம்பரரியாக மூவ் பண்ணிங்க அப்படின்னா அந்த பேர்டு வந்து அந்த இன்சர்ட்டை ஹண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே சிட்டிஸ், ஹண்டிங் பேர்ட் நல்லா ஒர்க் பண்ணுச்சா? இது எப்படி ஒர்க் பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஹண்டிங் பேர்டுக்கு ஸ்ட்ரைட்டாக கீழே ஒரு பர்மனன்ட் மேக்னெட் வச்சுருக்கோம். இந்த பர்மனன்ட் மேக்னெட் எப்பயுமே ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை ஜென்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அட் த சேம் டைம் நீங்கள் காயில் வந்து பேட்டரியில் வழியாக எனர்ஜைஸ் பண்ணல, காயில் வந்து ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டாக மாறும். ஸோ எலக்ட்ரோ மேக்னெட் என்ன செய்யும்னா பர்மனன்ட் மேக்னெட்டை அட்ராக்ட் பண்ணும். அட்ராக்ட் பண்ணையில் ஒரு ஆசிலேஷன் மூவ்மெண்ட் கிடைக்கும். இந்த ஆசிலேஷன் மூவ்மெண்ட் ரியல் டைமில் பார்த்தீங்கன்னா உங்களோட கிளாக், தென் ஸ்லாட்டிங் மிஷின், இது எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட்டில் லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற ஒரு கேஜெட் பற்றி இப்போ பார்க்கலாம். Hey friends, இன்னைக்கு பார்க்க போற லேட்டஸ்ட் கேஜெட் ஒரு குட்டியான போர்ட்டபிள் போட்டோ பிரிண்டர். இந்த பிரிண்டர் ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்கும். இதுல ஒரு போட்டோ பேப்பர் ரீல இன்சர்ட் பண்ணணும். இது ஒரு பேட்டரி ஆபரேட்டட் பிரிண்டர். அதனால நம்ம கேமரால இருக்க மெமரி கார்டை இதுக்குள்ள போட்டா எங்க வேணாலும் பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்ப பார்த்த கேஜெட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இதே மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான கேஜெட்ஸோட உங்களை அடுத்த எபிசோட்ல மீட் பண்றேன். அடுத்ததா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஷோ வருது, அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. Until then, it's bye from ஜே சுதா.